கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தேவன் தன்னுடைய ஜனத்தை ஆற்றி தேற்றுகிறவர், தன்னுடைய ஜனங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறவர், நம்பிக்கை கொடுக்கிறவர். இந்த தேவனும் அவருடைய வார்த்தையும் இல்லாதிருந்தால் நீங்களும் நானும் நம்முடைய துக்கத்திலே அழிந்து நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து விடுவோம். ஆனால் தேவன் கொடுக்கிற நம்பிக்கை இருக்கிறது, அது மிக சிறந்தது. வேதத்தில் பல வாக்கு தத்தங்களை தேவன் தன் பிள்ளைக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையின் வார்த்தைகள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். வாழ்க்கையிலே எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கலக்கம் வருகிறது, பயம் வருகிறது, எதிர்காலத்தை குறித்த திகில் வருகிறது, என்ன செய்ய போகிறோம் என்ற அச்சம் வருகிறது. ஒருவேளை இன்றைக்கு காலையில் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், அல்லது இந்த பகலிலோ இரவிலோ என் வார்த்தையை கேட்கிற நீங்கள், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி தவித்து அச்சம் கொண்டு பயந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எந்த காரியத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறீர்கள்? என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்து இருக்கிறீர்களா? பயப்படுகிறீர்களா? இது அப்படி முடித்து விடுமோ, இது இப்படி மாறிவிடுமோ என்றெல்லாம் கலங்குறீர்களா? நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அதற்கு காரணத்தை அதே வசனத்தின் பின்பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்கிறேன். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியே. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னை தவிர வேறொரு தேவன் உண்டோ? ஒருவனையும் அறியே. நீங்கள் ஏன் பயப்பட வேண்டாம் தெரியுமா? ஒரு தேவன் இருக்கிறார், அவரை தவிர வேறு தேவர்கள் இல்லை. உங்களில் ஒரு சிலர் பிற மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தொடங்கின பிறகு அந்த பழைய வழிபாடுகளுக்கும் பழைய தெய்வங்களுக்கும் பயப்படுகிறீர்கள். ஐயோ நம்மை அடித்துவிடும், ஐயோ நமக்கு தீங்குகளை செய்துவிடும் என்றெல்லாம் கலங்குகிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை. அதன் பொருள் என்ன? என்னை போல வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லை, என்னை போல அற்புதங்களை செய்கிறவர் எவரும் இல்லை, என்னை போல ரட்சிக்க வல்லமை உடையவர் ஒருவரும் கிடையாது. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட பல காரியங்களை குறித்து கலங்கி போயிருக்கிறீர்கள். எதிர்காலம் எப்படி இருக்கும்? வேலை கிடைக்குமா, கிடைக்காதா? அல்லது என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் மேல் இருக்கிறது, இதை எப்படி செய்ய போகிறேன்? குடும்பத்துக்கு பிரச்சனை, போராட்டம், இது எப்படி மாறப்போகிறது? என் எதிர்கால துணையை எப்படி தெரிந்தெடுக்க போகிறேன் என்றெல்லாம் பலவித கலக்கத்திலும் பயத்திலும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாமலும் கலக்காமலும் இருங்கள். இந்த வார்த்தையை இன்றைக்கெல்லாம் இருதயத்தில் அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆறுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதி இழந்த இரவுகள், நித்திரையை இழந்த நாட்கள் என்று சொல்லி வாழ்க்கையை துக்கத்திலும் போராட்டத்திலும் கழித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் இரக்கத்தை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள் என்று சொன்னீங்களப்பா. உங்க வார்த்தையின்படி இந்த வசனம் இப்பொழுது ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை எடுத்து போடட்டும் ஆண்டவரே, பயத்தை நீங்கி போடட்டும் ஆண்டவரே, தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன உன்னுடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பலனாய் மாறட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், ஆண்டவர் கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.